நம்ம கேலண்டர்ல ஒரு தேதி இருக்கு. அந்த தேதி உலக பாதுகாப்போட எதிர்காலத்தை மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது என்ன தேதி, அதோட முக்கியத்துவம் என்ன, அது ஏன் நம்ம எல்லாரையும் பாதிக்க போகுது? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா உலகத்தை ஒரு அணு ஆயுத போர்ல இருந்து காப்பாத்திட்டு வந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் இருந்திருக்கு. ஆனா February 5, 2026 அன்னைக்கு அந்த கவசம் உடைய போகுது. இது ஏதோ நியூஸ்ல வர்ற ஒரு சாதாரண தலைப்புச் செய்தி கிடையாதுங்க. இது நம்ம உலகத்தோட ஸ்திரத்தன்மையில ஏற்பட போற ஒரு பெரிய மாற்றம். நிச்சயமா இது நம்ம எல்லாரையும் பாதிக்க போற ஒரு விஷயம். இந்த ஒப்பந்தம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி உலகம் முதல் முறையா அணுசக்தியோட பயங்கரத்தை உணர்ந்த அந்த காலகட்டத்துக்கு போகணும். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதும் எல்லாம் அமைதியாயிடும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. உலகின் 2 பெரிய வல்லரசுகளான அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல ஒரு புது நிழல் யுத்தம் ஆரம்பிச்சது. அதுதான் ஆயுதப் போட்டி. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே பயங்கரமானது. உங்ககிட்ட 1 இருந்தா என்கிட்ட 2 இருக்கணும். ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிற இந்த போட்டி உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆயுத கிடங்குக்கு வழிவகுத்துருச்சு. பனிப்போரோட உச்சக்கட்டத்துல இந்த 2 நாடுகள் கிட்டயும் 60,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, உலகத்தை பல தடவை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அது. அழிவோட விளிம்புல நின்னுட்டு இருந்தப்போ தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த பயங்கரமான விளையாட்டுக்கு எந்த விதியும் இல்லைன்னா கடைசியில ஜெயிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. அதனால அவங்க உயிர் வாழறதுக்கான சில ரூல்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. ஒவ்வொரு ஒப்பந்தமும் உலகத்தை அழிவிலிருந்து ஒரு படி பின்னாடி கொண்டு வந்த மாதிரி. இந்த ஒப்பந்தங்களோட அஸ்திவாரமே வெறும் வாக்குறுதி கிடையாது. அது பரஸ்பர ஆய்வு செய்யற ஒரு சிஸ்டம். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட ராணுவ தளத்துக்கு போய் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. செக் பண்ணாம விட்டா ரகசியம், சந்தேகம், பயம்தான் மிஞ்சும். ஆனா இந்த சரிபார்ப்பு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது. இந்த வெளிப்படைத்தன்மை தான் நம்பிக்கையை உருவாக்கி நிலைத்தன்மையை கொடுக்குது. இதுதான் போரை தடுக்கிற உண்மையான சாவி. சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது வெறும் அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒன்னு விழுந்தா மத்ததும் வரிசையா விழும். இதன் விளைவுகள் உலகம் முழுக்க எதிரொலிக்கும். உலகத்துல இருக்கிற 90% அணு ஆயுதங்கள் அமெரிக்கா, ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கான ரூல்ஸ் இல்லாம போனா முழு உலகத்துக்கான ஆட்டமே மாறிடும் இல்லையா? விதிகள் இல்லாத உலகத்துல முதல் விளைவு இதுதான். உலகின் 2 பெரிய அணுசக்தி நாடுகளுக்கும் இப்போ முழு சுதந்திரம். அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணும்னாலும் ஆயுதங்களை உருவாக்கலாம். இது முதல் டாமினோவை தள்ளிவிட்ட மாதிரி. இவங்க ஆயுதங்களை அதிகப்படுத்தும் போது சீனா மாதிரி மற்ற நாடுகள் தங்களை பாதுகாத்துக்க அவங்களும் ஆயுதங்களை அதிகப்படுத்தணும்னு ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அடுத்து என்ன? சீனா அப்படி செஞ்சா அவங்க அண்டை நாடான இந்தியாவுக்கும் அதே மாதிரி செய்ய வேண்டிய கட்டாயம் வருது. இது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப ஆபத்தான ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும். இப்படிதான் நாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலத்தையும் முன்ன விட அதிக ஆபத்தையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நிலைமையோட தீவிரத்தை ஐநா பொதுச் செயலாளரே எச்சரிச்சிருக்காரு. அவர் சொன்னதை கேளுங்க. அரை நூற்றாண்டுக்கும் மேலான காலத்துல முதல் முறையா. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இது எல்லாமே நடக்கிறது உலக அளவுல ஏற்கனவே பதற்றம் அதிகமா இருக்கிற ஒரு நேரத்துல. கணிக்க முடியாத தலைவர்கள், உக்ரைன் போர்னு சூழல் ரொம்பவே சிக்கலா இருக்கு. ஆனா இந்த 2 சூழ்நிலையிலயும் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. ஒரு புதிய ஒப்பந்தத்துக்காக ரகசியமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கலான்னு சில செய்திகள் வருது. ஆனா ஒரு புது ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் நம்ம மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆட்டத்துக்கான விதிகளே இல்லாதப்போ அடுத்த அடியை எடுத்து வைக்க போறது யாரு?